உலகை காக்கும் பரம்பொருளே, எனது அருமை மைத்துனா, தாங்களை காண்பதற்காக 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் அஷ்டதிக்கு பாலர்களும் இக்கைலாயம் நோக்கி தலை தெறிக்க ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களை கண் திறந்து பாரும் ஐயனே. ஓம் சக்தி, ஓம் சக்தி. மைதுனா, பரந்தாமரை 33 கோடி தேவர்களும் 47,000 ரிஷிமார்களும் கிண்ணறர், செம்பொருளர், அஷ்டதிக்கு பாலகர் அனைவருமே இந்த திருக்கையிலே நாடி வந்திருக்கிறீர்கள் என்றால் காரணம் இல்லாமல் வரமாட்டீர்கள். தாங்கள் அனைவருமே இங்கே எழுந்திருக்க காரணம் யாது, என்ன காரணம் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா மைத்துனா? உண்மைதான் மைத்துனா, இப்போதே கூறுகிறேன். தாங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. தாங்களோ எத்தனையோ திருவிளையாடல்கள் செய்திருக்கிறீர்கள். நானும் எத்தனையோ அவதாரங்களும் எடுத்திருக்கிறேன். இருந்த போதிலும் இப்பொழுது பூலோகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று தர்மம் அழிந்து அதர்மம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு தாங்கள் தான் தக்கதொரு விமோச்சனம் தர வேண்டும் என்று இக்கைலாயம் நோக்கி ஓடோடி வந்திருக்கிறோம். சொல்லக்கூடிய யுகங்கள் 4 இப்படி நடந்து கொண்டிருக்கிறதா கலியுகங்கள். இந்த கலியுகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு மதிப்பு யாரும் கொடுப்பதில்லை, பெரியவர்கள் பேச்சு சிறியவர்களுக்கு ஏற்பதில்லை என்ற காரணத்தினாலே நீங்கள் அடிநிலைக்கு தள்ளிவிடும் என்ற காரணத்தை என்னை நாடி வந்திருக்கிறீர்கள். மைத்ரா, இந்த கலியுகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை வைத்து நான் ஒரு திருவிழா புரிய போகிறேன். தாங்கள் சொல்வது சற்று நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் தாங்களோ எத்தனையோ திருவிளையாடல்கள் செய்திருக்கிறேன். நானும் 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறேன். உண்மைதான். நாம் இருவரும் ஆண்கள். நாம் இருவராலும் முடியாத ஒரு காரியம் ஒரு பெண்ணால முடியுமா? ஒரு பெண்ணை வைத்து ஒரு பெண்ணை வைத்து. ஆமா, யார் அந்த பெண்மணி? யார் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களது தங்கை எனது உமையவள் உமா மகேஸ்வரை வைத்துதான் ஒரு தொழிலாளர் புரிய போகின்றேன். என்ன, எனது தங்கையை வைத்தா? உண்மைதான் மைத்துனா. எப்படி? ஏன் தெரியுமா? உங்களது தங்கையாகப்பட்டவளுக்கு 108 அண்டங்கள் உண்டு, 1008 அண்டங்கள் உண்டு, 108 பிறவிகள் பிறக்க வேண்டும் என்பது நியதி. உண்மை. 107 பிறவிகள் பிறந்திருக்கிறார். இப்பொழுது உங்கள் தங்கையாகப்பட்டவள் 108வது பிறவியாக பூலோகத்திலே அவதரிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உண்மைதான். பூலோகத்தில் சக்தி சுவாமி, உனது அண்ணன் தெரிவித்த பிரகாரம் என்னவென்று பூலோகத்திலே பெண்களுடைய மதிப்புக்காக, பெண்களுடைய பாதுகாப்பிற்காக 108வது பிறவியாக நீ அவதரிக்க போகின்றாய். எங்கே தெரியுமா? 108வது அவதாரமாக நான் பிறக்க போகிறேன். உண்மைதான் சக்தி. மானிட பெண்ணாக. ஆமா, அப்படித்தானே? எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும், நான் பிறந்து என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் தாங்கள் சொல்லுங்கள். இந்த பூலோகத்திலே வீர மகேந்திரபுரி என்ற ஒரு சாம்ராஜ்யம் இருக்கிறது. அந்த வீர மகேந்திரபுரியை சாமியப்ப நாயக்கர் என்பவர் ஆண்டு வருகிறார். அவருக்கு ஏற்கனவே யாம் 2 பெண் குழந்தைகள் கொடுத்திருக்கிறோம். காளீஸ்வரி, நாகேஸ்வரன் 2 பெண் குழந்தைகள் பெயர் சுற்றி வளர்த்துக் கொள்கிறார். ஆண் குழந்தை வேண்டும்